வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. ஏன் யாரு கூப்பிட்டு போட சொல்லு. ஒழுங்கா டிவிக்கு போட சொல்லு. விஜய் அவர்கள் தனது பரப்புரையின் போது மக்களிடம் பேசாம, பெற்றோரிடம் பேசாம, 20-30 வயது நபர்களிடம் பேசாம 3 வயது 4 வயது குழந்தை, 6ஆம் கிளாஸ் சி செக்ஷன், 8ஆம் கிளாஸ் சி செக்ஷன்னு குழந்தைகளிடம் போய், அதாவது அரசியல் தெரியாத, அரசியல் புரியாத, ஜிஎஸ்டினா என்ன, செஸ்னா என்ன, எல்பிஜி இஷ்யூனா என்ன, ஈரான் பிரச்சனைனா என்ன, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்னன்னு எதை பற்றியும் தெரியாத, விலைவாசி உயர்வு எதை பற்றியும் தெரியாத, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லாத 6 வயசு குழந்தைக்கு அவ்வளோ பெரிய சுமையெல்லாம் இறங்க வேண்டியதில்லை. அந்த குழந்தைகளை போய் இவருடைய டான்ஸை பார்த்து மயங்கின, சினிமாவை பார்த்து விசிலடிச்சு ரசிச்சா அந்த பச்சை குழந்தைகள்கிட்ட போய் விஷத்தை கக்கிற விதமா உங்க அப்பா காதுல விசில ஊது, உங்க அம்மா காதுல விசில ஊது, உங்க பெரியப்பா மாமாட்ட ஓட்டு போட சொல்லு, விஜய் மாமாக்கு ஓட்டு போட சொல்லுன்னு ரொம்ப கேவலமான ஒரு அரசியல் செஞ்சிருக்காரு. இது தேர்தல் ஆணைய விதிப்படியே சரியான எனக்கு தெரியல. ஓட்டுங்கிறதே 18 வயது வந்தவர்களுக்குன்னு ஏன் விதிச்சாங்க? அது வரையும் ஒரு மனமுதிர்ச்சி இருக்காது, குழந்தைங்க அறிவு வளர்ச்சி இருக்காது. ஒரு அரசியல்னா என்ன, தெருனா என்ன, தொகுதினா என்ன, தொகுதி சீரமைப்புனா என்ன, தனி தொகுதினா என்ன, என்ன ஓட்டு, பெண்கள் ஓட்டுனா என்ன, தனி வார்டுனா என்ன, உள்ளாட்சினா என்ன, சட்டமன்றம்னாங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட அவங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அப்பதான் அவங்க +2 முடிச்சிருப்பாங்க. 18 வயசு வந்தோடனே ஓரளவுக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்குவாங்கிற நம்பிக்கையில 18 வயசுன்னு கொடுத்துருக்குறாங்க. 18 வயசுக்கும் குறைவா இருக்கிற குழந்தைகள்கிட்ட போய், 5 வயசு 6 வயசு குழந்தைகள்கிட்ட போய் விஜய் மாமா வருவாரு, அவர் தான் சிஎம் ஆவாரு அப்படின்னா, முதலமைச்சர்னா என்ன, பிரதமர்னா என்ன, 234 தொகுதி இருக்கா என்னன்னு தெரியாத குழந்தைகள்கிட்ட போய் நீங்க ஒரு அரசியல் பேசுறீங்கன்னா அரசியல் தெரிஞ்சுக்கிட்ட தான் பேசணும். அரசியல் தெரியாதவங்கள்ட்ட போய் நீங்க பெற்றோர்கிட்ட தானே அரசியல் பேசணும். பெற்றோர்களிடம் குழந்தைகளின் நன்மைக்கான அரசியலை பேசணும். குழந்தைகளை பொம்மை வாங்கி கொடு, இது ரொம்ப கேவலமா இருக்கு. ஒரு ஐஸ்கிரீம் வியாபாரி, ஒரு மட்டமான பொருளை விற்கக்கூடிய ஒரு சாக்லேட்டு வியாபாரி, இவங்கெல்லாம் தன்னுடைய மட்டமான சரக்கை விற்கிறதுக்காண்டி, ஒரு மட்டமான வியாபாரி, நேர்மையான வியாபாரி கூட அப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு மட்டமான வியாபாரி குழந்தைகள்ட்ட ஆசையை பூண்டுறது, வா ஐஸ்கிரீம் சாப்பிடுன்னு உடனே அந்த வியாபாரியோட ஐஸ்கிரீமை வாங்கி திங்கிறதுக்காக இந்த குழந்தைங்க அம்மா அப்பாவை போட்டு அடிக்கும். டேய் வேணாண்டா, சளி பிடிக்கும்டா, இன்னும் ஒரு வாரத்துல எக்ஸாம் இருக்குடான்னு அந்த அப்பா கெஞ்சுவார், வாங்கி கொடுன்னு அழும். இப்ப இந்த கேவலமான வேலை, அந்த மட்டமான வியாபாரி செய்யக்கூடிய வேலையை தான் விஜய் இன்னைக்கு குழந்தைகளை தூண்டி விட்டு பண்ணக்கூடிய வேலையை பண்ணியிருக்காரு. ஏன்னா அறிவார்ந்த மக்கள்கிட்டயோ ஊடகங்கள்கிட்டயோ எதிர்கட்சிகிட்டயோ பேச முடியாது. அவர் பேசிட்டு ஓடி போயிடுவார். அப்போ குழந்தைகள், அதாவது தான் டான்ஸையும் சினிமாவை மட்டும் பார்க்கின்ற மக்கள் தான் அவருடைய டார்கெட். அரசியல் தெரியாத மக்கள், அறிவில்லாத மக்கள், அறிவு முதிர்ச்சி பெறாதவர்கள், இவர்களா பார்த்து ஓட்டு போடவே தகுதி இல்லாதவர்களை பார்த்து தூண்டி விட்டு அவங்களுடைய அம்மா அப்பா ஓட்டை வாங்கக்கூடிய கேவலமான உத்தியை செய்யறாரு. இது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படியே இது சரியா? இந்த மாதிரியான வித்திகளை இதுவரைக்கும் கேவலமா எந்த அரசியல் கட்சி இவ்வளவு கேவலமான உத்தியை எடுத்ததில்ல. இது ரொம்ப ரொம்ப ஆபத்து. நான் அதை ஏன் இவ்வளவு சீரியஸா பேசுறீங்க ஜீவா? சாதாரண விஷயம் தானேங்கிறீங்க. சக்திமான் சீரியல், அது ஒரு டிவி சீரியல். சக்திமான் அரசியலுக்கு வரல. இப்படி சுத்துனி இப்படி வந்துருவாரு. சக்திமான் சொன்னா அவர் இப்படி சுத்தி இப்படி வந்துருவாரு. நமக்கெல்லாம் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது பார்த்துருப்போம். இதை பார்த்துட்டு வீட்டுல பல குழந்தைகள் வீட்டு மொட்டை மாடியில நின்று சக்திமான் ஆக போறேன், இப்படி சுத்தினா சக்திமான் காப்பாத்துவாரு, நான் கீழே சாக போறேன், சக்திமான் காப்பாத்துவாருங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு போய் பல குழந்தைங்க இந்தியா முழுக்கும் செத்து போனாங்க, தமிழ்நாடு உட்பட. ஞாபகம் இருக்கா? நான் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் அந்த ஸ்டேஜ் படிக்கும்போது ஒரு செய்தியாச்சு. அதுக்கப்புறம் அந்த முகேஷ் கண்ணாவா அது சக்திமான்ல நடித்தவர் தோன்றி, நான் வரமாட்டேன், அது வெறுமனே சீரியல், அது பொய், அது கிராபிக்ஸு, நான் அப்படி உங்களை மீறி ஒரு சக்தி இல்லைன்னு வேற வழி இல்லாம பேசினாங்க. இத்தனைக்கும் அந்த சக்திமான் அரசியல் படுத்த போறேன்லாம் பேசல. அது ஒரு மசாலா சீரியல், குழந்தைகளை ஒரு ஜாலிப்படுத்துற சீரியல் தானே ஒழிய அதுல ஒன்றும் கிடையாது. அந்த சீரியலை பார்த்துட்டே இந்த 7 வயசு 8 வயசு 10 ஏன் 12 13 வயசு குழந்தைங்க உட்பட இப்படி சுத்தி விழுந்ததை பார்த்தோம். இன்னைக்கு விஜய் கிட்டத்தட்ட அந்த மைண்ட் செட்டு தான். நான் ஒரு சக்திமான், நான் ஒரு சூப்பர்மேன், இதைத்தான் அவர் பதிவு செய்ய விரும்புறாரு. நான் ஒரு உங்களை மாதிரி உள்ள ஒரு உடல் உபாதை உள்ள மனுஷன் சொல்ல மாட்டேங்கிறார். 53 வயசு கிழமை நானே, எனக்கு மூட்டு வலி இருக்கு, முடி நரைச்சிருக்கு, டை போட்டிருக்கேன், உங்க அப்பா மாதிரி மாமா மாதிரி ஒரு சராசரி மனுஷன் தான் அப்படிங்கிறத அவர் காண்பிக்க விரும்பல. அந்த குழந்தைங்க மத்தியில் அவர் சினிமாவில் 100 பேர் அடிக்கிற மாதிரி நிஜத்தில் அடிப்பாருன்னு அந்த 9 வயசு 7 வயசு குழந்தைங்க நம்பிக்கிட்டு இருக்கு இவர் ஒரு சூப்பர்மேன். அவருக்கு எல்லா உடல் உபாதைகளும் இருக்குங்கிறது அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. அவர் ஏதோ சூப்பர்மேன் நம்பிக்கிட்டு இருக்கு. இவர் நாளை பின்ன தோத்துட்டாருங்கிற செய்தி வரும்போது, விஜய் முதலமைச்சர் ஆக மாட்டாருங்கிற செய்தி வரும்போது, இந்த 7 வயசு 8 வயசு குழந்தைகளுடைய மனநிலை என்ன?
வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒரு குழந்தை வீடியோ போடுதுங்க, டே டிவி கேக்கு ஓட்டு போட மாட்டியாடா நாயே ஓட்டு போடுறா அப்படின்னு ஒரு வீடியோ போடுது. உடனே யாரடா சொல்லுதுன்னா அது 7 வயசு குழந்தை அவங்க அப்பாவை சொல்லுது, டே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டியாடா, விஜய்க்கு ஓட்டு போட மாட்டியாடா அப்படிங்கிறத மட்டும் ஒரு பிள்ளை வந்து கத்துது. இதெல்லாம் என்ன? இதை வந்து இவங்க வீடியோ எடுத்து எடுத்து போட்டுக்கிறாங்க ஜாலியா. என் குழந்தை பாருங்க விஜய்க்காக பெத்த அப்பனை கேவலமா பேசுது, பெத்த ஆத்தால குத்துது, அடிக்குதுன்னு வெக்க விட்டு போடுறாங்க. அப்புறம் நிறைய பேர் கழுத்து அறுத்துக்குவாங்க, விஜய் இல்லைன்னா விஜய் நான் இல்லைன்னா. இதெல்லாம் உண்மையோ பொய்யோ, ஆனா ஆதவர்ஜுனா டீம், இந்த விஜய் டீம் விஜய்க்காக செய்கிற செட்டப். விஜய் இல்லைன்னா செத்து போயிடுவாங்க, விஜயை பார்த்து பொண்ணுங்க அழுகுறாங்க, அது எல்லாமே துணை நடிகைகள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு நடத்துற செட்டப்ங்கிறத நான் ஏற்கனவே பல வீடியோக்குள்ள சொல்லி ஆதாரத்தோட அந்த போட்டோவெல்லாம் போட்டேன். ஒரு லேடி எப்படி இங்கிட்டு போய் அங்கிட்டு போய் அழுதுகிட்டு இருக்குன்னு. அதனால இந்த மாதிரி குழந்தைங்க செத்து போயிடுவாங்க, விஜய் விஜய் இல்லைன்னா குழந்தைங்க ஏங்கிடுவாங்க, ஐயோ பாவம் குழந்தைங்க 7 வயசு குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை, வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தையெல்லாம் விஜய் தான் விரும்புதுங்கிற ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்க பார்க்க குழந்தைகள்கிட்ட, ஓ நானும் ஒரு குழந்தைன்னா எங்க அப்பனை இப்படிதான் நடத்தணும், எங்க ஆத்தால இப்படிதான் நடத்தணும், இப்படிதான் கெட்ட வார்த்தை சொல்லி பேசணும், விஜய்க்காக தான் வாழணும், ஏன்னா நான் குழந்தையா இருக்கிற எல்லாருமே எப்படி இளைஞர்கள்னாலே தற்கொலையா தான் இருப்பாங்க, விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு கும்பத்தை உட்காந்து கட்டமைக்கிறாங்கல்ல விஜய் ஆதரவாளர்கள் வலதுசாரிகள்லாம். அது மாதிரி குழந்தைங்கள்ட்ட இந்த வீடியோவை காட்டி காட்டி விஜய்க்காக உங்க அப்பனை கேவலப்படுத்தலாம், உன் குடும்பத்தை கேவலப்படுத்தலாம், விஜய் மட்டும்தான் முக்கியம், பெத்த ஆத்தா போய் முக்கியம் இல்லைங்கிறது. ஒரு பொம்பளை வந்து என் பிள்ளை எனக்கு தேவையில்லை, என் பிள்ளை செத்தா பரவாயில்ல, விஜயோட ஹேர் ஸ்டைலை பார்க்க வந்தேங்கிறது. இதெல்லாம் நீங்க திருப்பி திருப்பி உருவாக்குவதன் மூலமாக நார்மலைஸ் பண்றாங்க. அப்பாவை குழந்தை கேவலமா பேசுறத நார்மலைஸ் பண்றாங்க, விஜய்க்காக செத்து போறது இயல்புதானு நார்மலைஸ் பண்றாங்க. இது எவ்வளவு கேவலமா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு இருந்தே நான் கணிக்கிறேன் மக்கள் இவ்வளவு கேவலமா இருக்காங்களா அப்படின்னு. மக்கள் கேவலமா இருக்கிறது 20%னா 80% இவங்க அந்த 100% ஆகுறாங்க. மக்கள்லாம் அப்படின்னா இருக்கிறாங்க. அது உழைக்கும் மக்கள்னா விஜய் காண்டி தான் இருக்கிறாங்க, ஏழைகள்னா விஜய் காண்டி தான் இருக்கிறாங்க. வருதா போட்டு போட்டு ஒரு முஸ்லீம் பொம்பளையை பேட்டி எடுக்க வச்சு என் புருஷனை விட எனக்கு விஜய் பிடிக்குங்கிறாங்க, விஜய்க்கு ஓட்டு போடலன்னா ஒரு என் புருஷன் எல்லாருக்கும் விஷத்தை கொடுத்துருவேன்னு ஒரு வருதா போட்டு இதெல்லாம் திட்டமிட்டு முஸ்லீம்கள்லாம் விஜய் பக்கம் இருக்கிறாங்க. முஸ்லீம் பெண்கள் அவ்வளோ கேவலமானவங்களாங்க. நான் பிஜேடி கூட பேட்டி எடுத்தேன், கண்டிப்பா முஸ்லீம் பெண்கள் இவ்வளோ கேவலமானவங்களா இருக்க மாட்டாங்கன்னாரு. ஆனால் விஜய்க்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு வருதா போட்டு ஒரு லேடியை பேச வச்சு, இதுல ஒரு வக்கரமும் இருக்கு, முஸ்லீம் பெண்களை ரொம்ப கேவலமா காமிக்கிற வக்கரமும் RSS மென்டாலிட்டியும் இருக்கு. இதை விஜய் ஆட்கள் திருப்பி திருப்பி செய்யறாங்க. திருப்பி திருப்பி முஸ்லீம் பெண்கள் நான் புருஷனை கொன்றுவேன்னு பேச வைக்கிறது, உழைக்கும் பெண்கள் என் புருஷனை விஜய்க்காக கொன்றுவேன், மாமனாரை பேச வச்சிருவேன்னு பேச வைக்கிறது, சின்ன குழந்தைங்கன்னா எங்க அப்பாவை அடிப்பேன், வாடா போடா, அது வீடியோலாம் இருக்கு, நான் ஒன்றும் பொய்யா சொல்ல, அது மாதிரி வீடியோக்கெல்லாம் வருது. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன், ஒருத்தர் புரள்றான், விஜய் தளபதி முதலமைச்சர் ஆயிடுவாரு, தளபதி முதலமைச்சர் ஆயிடுவாரு, தளபதி முதலமைச்சர் ஆயிடுவாரு, ஐயா ஆயிடுவாரு அப்படிங்கிறான். மக்களை கட்ட போறாங்க, ஆட்சி மக்களை கட்ட போறாங்க. தளபதி வருவார், தளபதி முதல் வசந்திட கோடி மக்கள் வசந்திட வசந்திட தலைவா. பைத்தியரா என்ன? எனக்கு பயமா இருக்கு, நாளைக்கு ரிசல்ட் அவர் தோத்துட்டாரு வந்துட்டா ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு உண்மையிலே பயமா இருக்குங்க. அந்த சக்திமான் குழந்தைங்க நடந்த மாதிரி ஏதோ நடந்துருமோன்னு எனக்கு உண்மையிலே பயப்படுறேன். கரூர் சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு நம்ம பயப்படுறவங்க இவங்கலாம் நடக்கிறத வச்சு அரசியல் செய்ய பாக்குறாரு. விஜய் பாத்தீங்களா, கரூர் சம்பவத்துக்கு நான் தான் காரணமா அப்படி கேட்கிறாரு. யோ, கரூர் சம்பவம் நடந்தப்போ ஓடி போனவன் நீதானையா? இதை வந்து அன்னைக்கு அடுத்த நாள் பேச வேண்டியதானே, இந்த சம்பவத்துக்கு எனக்கு தொடர்பு இல்லைன்னு. செருப்பை கட்டி அடிச்சாங்களா உன்னைய, இறங்கி நின்று என்னப்பா பிரச்சனை, ஐயோ மயங்கி போட்டு விழுந்துட்டீங்களா, என்னைய பார்க்க வந்து விழுந்துட்டீங்களான்னு கதறிக்கிட்டு அந்த டெட் பாடியை தூக்கி இருக்கணும், மயங்கி விழுந்தவங்களை தூக்கிட்டு நீயே ஓடி இருந்தேன்னா நீ ஒரு ஹீரோ, உண்மையிலே நீ ஹீரோ. ஆனா நீ பயந்து ஓடிட்டு போலீஸ் எதுவும் என்னை அட்டாக் பண்ணிடுறாதுல. அப்ப செத்து போன குழந்தை, இப்ப கூட செத்து போன குழந்தைய பத்தி கரிசனை இல்லை. ஒரு அப்பன் 3-4 குழந்தைகளை இழந்திருக்கான், அந்த கூட்டத்துல தொலைஞ்சு போன குழந்தைங்க எத்தனையோ பேரு, அதை பத்தியும் கரிசனை இல்லை. இப்பயும் உன் ஓட்டுக்காக கரூர்ல எம்எல்ஏ பழி தூக்கி போடுறீங்க, நீ தான் பழி தூக்கி போட்ட. போலீஸ் சொன்ன தேர்தலுக்கு வந்தேனா, போலீஸ்ட நீ சொன்ன டைம் வேற. புசியானது ட்விட்டர்லயும் சமூக வலைதளங்களையும் ரசிகர்கள் மத்தியில் பரப்புனது என்னது? உன் நோக்கம் என்ன? நீ வர்றதுக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரசிகர்களை, குழந்தைகளை, அங்க ஏழை மக்களை வர வைக்கணும். நீ போலீஸ்க்கு பெர்மிஷன் வாங்குறது பர்சனலா உனக்கும் போலீஸ்க்குமான விஷயம். சமூக வலைதளங்கள அபிஷியலா இவர் 12 மணிக்கு வந்துருவாருன்னு போட்டது யாரு? புசியானது, உன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். இப்படி போட்டு இத்தனை குழந்தைங்க, இத்தனை பேரை வெயில நிக்க வச்சு, பொண்ணுங்க ஆம்பளைங்க பாரபட்ச பார்க்காம 41 பேருடைய மரணத்துக்கு ஒரு தார்மீக பொறுப்பேற்காம, ஒரு நெஞ்சு உறுத்தல் இல்லாம, இன்னைக்கு வெக்கமே இல்லாம கரூரை பத்தி பேசுறீங்க. சரி, இதையே நீங்க துணிச்சலா அடுத்த நாள் விவாதத்துல ஏன் யாருமே பேசல? டிவி விவாதத்துல ஒரு தாவை கிணறு இல்லாம ஓடி போனீங்க. டெல்லியில சிபிஐ கிடைக்கிற வரையும், பிஜேபி சப்போர்ட் வர வரையும் பம்மிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு வந்து கரூர்ல பேசுறீங்க. அதனால இந்த கூட்டம் ரொம்ப ஆபத்து. தாவேகா கூட்டம் தனக்கு ஒண்ணுனா தான் கட்சிக்காரன், தான் ரசிகர்கள் எல்லாரையும் பழி கொடுத்துட்டு ஓடி பிஜேபி சரண் அடைஞ்சிருவாங்க.
பயமா இருக்கு. இந்த ஆதவரோஜனாலாம் ஒவ்வொரு வரையும் தூண்டி விடுறாரு. இந்த இளைஞர்கள் அப்பாவி மக்களை ஸ்டாலின் வீட்டுக்கு போய் அடி, முதலமைச்சர் அடின்னு. இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு தெரியல. நான் தேர்தல் ஆணையத்திலும் இதெல்லாம் நான் ஒரு விமர்சனமா வைக்கிறேன். இப்படிலாம் பண்ணலாமா? குழந்தைகளை தூண்டி விடலாமா? சக்திமான் மாதிரி இப்படி வீடியோ போடலாமா? 7 வயசு 8 வயசு குழந்தைக்கு விஜய் அண்ணா இல்லைன்னா அவ்வளவுதான், விஜய் அண்ணா முதலமைச்சர் ஆயிட்டாருங்கிறது, அப்பா வாடா போடான்னு அம்மாவை கேவலமா பேசுறது, பேசிட்டு விஜய்க்கு ஓட்டு போடுறான்னு 7 வயசு பையன் சொல்றது. 7 வயசு பையனுக்கு என்ன அரசியல் உரிமை தெரியும்? கல்வி உரிமைனா என்னன்னு தெரியுமா? குழந்தைகளுக்கான உரிமை தெரியுமா? குழந்தைகளுக்கு சத்துணவு, காலை உணவுக்கான அரசியல் தெரியுமா? உங்களை குழந்தைங்க சாப்பிட்றதுனால கக்கூசு நரம்புதுன்னு சொன்ன ஒரு பத்திரிகையினுடைய வலதுசாரி அரசியல் தெரியுமா? ஆனா இந்த குழந்தைங்க தான் இந்த நாட்டினுடைய அரசியல் தலைவனை தீர்மானிக்கணுங்கிறது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குற விஷயம் இல்லையா? 18 வயசுன்னு எதுக்கு சார் வச்சாங்க? இந்த மாதிரி அசிங்கங்கள் நடந்துடக்கூடாதுன்னா நம்ம மக்கள் 21 இருந்ததை குறைச்சு 18 வச்சிருக்கிறாங்க. அப்ப தேர்தல் ஆணையத்திலும் எனக்கு இது புரியல. இப்படி ஒரு அரசியல் அழுத்தத்தை கொடுக்கலாமா? ஓட்டு போட தகுதி இல்லாதவர்களை வைத்து, மனநிலை பாதிக்கப்பட்டவர்களும் குழந்தைகளும் ஓட்டு போட முடியாது. அப்படிப்பட்டவர்களை வைத்து நீங்க தேர்தல் முடிவை மாற்றக்கூடிய வேலையை செய்வது என்பது ஜனநாயகத்தை அவமானப்படுத்தக்கூடிய விஷயமா இல்லையா? ஆனா இது நடக்குதா இல்லையா? முழுக்க 18 வயசு கீழே இருக்க குழந்தைகளை மையப்படுத்தியே அரசியல், அவர்களை தூண்டி விடுறது. அந்த குழந்தைங்க எமோஷனலா இருக்குங்க, ரசிகத்தன்மையோட இருக்குங்க. அறிவுபூர்வமாகவும் அரசியல் பூர்வமாகவும் அந்த குழந்தைங்க இருக்காது. எல்லா வீட்டு குழந்தைகள் தான் சொல்றேன். ஏதாவது அதிசயமா சில வீட்டு குழந்தைங்க தான் திராவிடம், கம்யூனிசம், இடதுசாரி, மாவோ, இது தப்பு, இது அசிங்கன்னு பேசக்கூடிய குழந்தைங்க ரொம்ப ரேர். 18 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க. 90% குழந்தைங்க சினிமாவை பார்த்து இப்படி வாய் புழக்கக்கூடிய குழந்தைகளா தான் இருக்குங்க. கார்ட்டூனு இந்த மாதிரி டோரா புஜி பார்க்கக்கூடிய குழந்தைகளா இருக்கும். அந்த குழந்தைங்க உலகத்துக்குள்ள போய் விஜய் ஒரு பிம்பத்தை கிண்டடிச்சு தான் அம்மாவையும் அப்பாவையும் இழிப்படுத்தக்கூடிய வேலையை அவர் செய்யறாரு. அது மூலமா அழுத்தம் பண்றாருன்னா அது எப்படின்னு தெரியல. இப்ப சக்திமானுக்காக உயிரை போச்சு அந்த குழந்தைகளை சக்திமான் தருவாரா? 30 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாங்க. இந்த மாதிரி முட்டாள்தனமா மூட நம்பிக்கையை விளைக்கிற மாதிரி சீரியல் தடை செய்யலாம் சொன்னாங்க. அப்பயே 96, 98 அந்த காலகட்டம் நினைக்கிறேன். இன்னைக்கு இவர் செய்யறது ஒரு மூட நம்பிக்கை தான். 13, 12 வயசு குழந்தைகளுக்கு தான் சினிமாவில் அவன் என்ன நினைக்கிறான்? எலெக்ஷனை அரசியல் நிகழ்வா பார்க்கல, தேர்தல் திருவிழாவா பார்க்கல. அந்த குழந்தைங்க நம்ம தலைவர் படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, ஓப்பனிங் டே கொண்டாட்டம், செலிப்ரேஷன் மாதிரி அதை நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி தூண்டி விடுறாங்க. இப்ப அவன் என்ன சொல்றான்? எங்க சிஎம் ஆயிடுவாருன்னு நம்புறான். அவன் என்ன சொல்றான்? மே 4ஆம் தேதி 11 மணிக்கு தெரிஞ்சிடும் நம்ம தலைவர் சிஎம் ஆயிடுவாரு, நம்ம கோட்டைக்கு போய் ஆட்டத்தை போடணும்னு நினைச்சுட்டு இருக்கிற அளவுக்கு மனநோயாளி மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். கழுத்து அறுத்துக்குவேங்கிறான், செத்துருவேங்கிறான், அடுத்தவனை கொன்றுவேங்கிறான், புருஷனை கொன்றுவேன், குழந்தையை கொன்றுவேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்களே. இது நாளைக்கு உண்மையிலே தேர்தல் முடிவில் இப்படி ஏதாவது தமிழ்நாட்டில் அசம்பாவிதம் நடந்தா விஜய் பொறுப்பாவாரா? எனக்கு தேர்தல் ஆணையத்தில் தயவு செய்து சட்ட ரீதியான விளக்கம் தாங்க. எனக்கு புரியல. நான் இப்போ ரொம்ப சராசரி மனிதனா சந்தேகம் கேட்கிறேன். நாளைக்கு தேர்தல் முடிவு வந்தவொடனே குழந்தைகளோ சிறுவர்களோ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுங்கிற பதட்டத்துல பேசுறேன். அந்த குழந்தைங்க விஜயை ஆதரிச்சாலும் நம்ம வீட்டு பிள்ளைங்க, அது விவரம் இல்லாம ஆதரிக்குது. விஜய்க்கு அந்த குழந்தைங்க மேல அக்கறை கிடையாது. ஏன்னா கரூர்ல அவர் குழந்தைங்க மீது எந்த அக்கறையா இருந்தாரு பார்த்தோம்ல, தனக்காக செத்தவங்களை கூட அவர் கண்டுக்கல. நாளைக்கு இந்த குழந்தைகளுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி குழந்தைகள் அப்படி பேச விட்டு வீடியோ எடுக்கிறேன்னா அந்த தாய் தப்பனுடைய அறிவு அதுக்கு மேல இருக்கு. எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு பதட்டமா இருக்கு. அதை என்னால சொல்ல முடியல என்ன நடந்துரும்னு. ஸோ இப்படி தூண்டி விட்டு சக்திமானுக்கு நடந்த மாதிரி விஜய் தோத்துட்டாருங்கிற செய்தியை கேட்டு எதுவும் தப்பா நடந்துடக்கூடாதுங்கிற பதட்டத்துல சொல்றேன். தேர்தல் ஆணைய விதிப்படி இது ஜனநாயகத்தின்படி இது சரியா தவறா, இப்படி செய்வது சரியாங்கிறது மட்டும் எனக்கு விளக்கமா சொல்லுங்க. எனக்கு தெரியல. நான் அதை கிரிட்டிசைஸ் பண்றேன், விமர்சிக்கிறேன். சட்ட ரீதியா இது பேர் நடவடிக்கை எடுக்க முடியுமா? இப்படி பேசுவது இப்படி தடுக்க முடியுமா? குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஆபத்தை தடுக்க ஏதாவது செய்ய முடியுமா? தயவு செய்து பதட்டத்தோட, கவலையோட, அக்கறையோட கேட்கிறேன். கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு இது புதிதா இருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரியான ஏன்னா ஓட்டு போறது ஒவ்வொருத்தருடைய உரிமை. யாருடைய உரிமை? ஆண், பெண், திருநங்கை, 18 வயது நிரம்பியவர்கள் ரொம்ப முக்கியம். 18 வயது நிரம்பியவர்களுக்கு நிரம்பாத கீழே இருக்கிறவர்கள் இப்படி அரசியலை தீர்மானிக்கலாமா? அப்படி அழுது அடம் பிடிச்சு மிரட்டி கெட்ட வார்த்தை பேசி இப்படி தீர்மானிப்பது தேர்தல் ஆணைய விதிப்படி வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மே 4 ரிசல்ட் அன்னைக்கு ஏதாவது நடந்துடக்கூடாது. மே 4 ரிசல்ட் அன்னைக்கு யார் ஜெயிப்பான்னு தெரியல. விஜய் அண்ணா ஜெயிக்கல, கட்சி வரலைங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரிசல்ட் வந்துருச்சுன்னா இந்த குழந்தைங்களுடைய நிலை என்ன? இந்த குழந்தைங்க என்ன மாதிரி சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகுங்கிற பதட்டம் இருக்கு. ஏன்னா அந்த குழந்தைங்களை சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட வச்சிருக்கிறாங்க. அப்படியே விஜய் அண்ணாக்காவை அழுகிற மாதிரி ஒரு சீனு, ஒரு பொம்பளை பார்த்துட்டேன்னு அழுகுது, ஒரு பொம்பளை பார்க்கலேன்னு அழுகுது, என் புருஷன் கிடக்கிறான் விளக்கண்ண, என் தலைமை விஜய் தான். இதை பார்த்து இப்படி கேவலமா நடந்துக்கிறத நார்மலான விஷயம், இப்படிதான் பெண்கள் குழந்தைகள் கேவலமா இருப்பாங்க, நார்மலான விஷயமா இன்னைக்கு உருவாக்கி வச்சுட்டாங்க. இதை பார்த்துட்டு குழந்தைங்க இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. அதை தடுக்க ஏதாவது முடியுமா அப்படிங்கிறத ரொம்ப ஒரு பதட்டத்துடன் வெளிப்படுத்துவதற்காகவே இந்த காணொலி. அரசியல், பொருளாதாரம், சட்டம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை சேருவதற்காக ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாங்க. நன்றி.